அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் தங்கத்தால் உற்சவர் சிலைகள் செய்ததில் முறைகேடு என புகார் எழுந்த நிலையில் சோமாஸ்கந்தர் ஏலவர் குழந்தை சிலைகள் செய்ய 312 சவரன் தங்கம் பக்தர்களிடம் இருந்து வசூல் செய்யப்பட்டதில் முறைகேடு செய்யப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் தங்கத்தால் உற்சவர் சிலைகள் செய்ததில் முறைகேடு என புகார் எழுந்திருக்கிறது. துளி தங்கம் கூட சேர்க்காமல் சிலைகள் செய்யப்பட்டதாக ஐஐடி ஆய்வில் அதிர்ச்சியாளர் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் தங்கத்தால் உற்சவர் சிலைகள் செய்ததில் முறைகேடு என புகார் எழுந்த நிலையில் துளி தங்கம் கூட சேர்க்காமல் சிலைகள் செய்யப்பட்டதாக ஐஐடி ஆய்வில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் தங்கத்தால் உற்சவர் சிலைகள் செய்ததில் முறைகேடு என புகார் எழுந்திருக்கும் நிலையில் துளி தங்கம் கூட சேர்க்காமல் சிலைகள் செய்யப்பட்டதாக ஐஐடி ஆய்வில் அதிர்ச்சியான தகவல் வெளியாகியிருக்கிறது. சிலைகள் செய்ய 312 சவரன் தங்கம் பக்தர்களிடம் இருந்து வசூல் செய்யப்பட்ட நிலையில் துளி தங்கம் கூட சேர்க்காமல் சிலைகள் செய்யப்பட்டதாக அதிர்ச்சியான தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் ஸ்ரீராம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஸ்ரீராம், விவரங்கள். கோவில் நகர் என்று அழைக்கப்படும் காஞ்சி மாநகரில் பஞ்சபூத ஸ்தலங்களில் மண் திருத்தலமாக அமைந்திருக்கக்கூடியது ஏகாம்பரநாதர் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் கடந்த 2015ஆம் ஆண்டு பழைய சிலை 1000 ஆண்டுகள் பழமையான சிலை சிதறமடைந்ததாகவும் புதிய சிலையை அமைக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன் பின்பாக பக்தர்களிடமிருந்து 312 சவரன் நகை மற்றும் பணம் வாங்கியதாக புகார் எழுந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் அந்த சிலை செய்தது சுவாமிமலையில் அந்த சோமாஸ்கந்தர் மற்றும் ஏலவார் சுழலி சிலை சுவாமிமலையில் செய்யப்பட்டது. அதன் பின்பாக அந்த சிலை காஞ்சிபுரத்தில் பிரதிஷ்டை செய்வதற்காக வைக்க போது அப்போது இந்த சிலையில் குளறுபடி ஏற்பட்டுள்ளதாகவும் இதில் முறையான சிலை செய்யவில்லை, தங்கம் இழைக்கவில்லை என புகார் இருந்தது. 2017ஆம் ஆண்டு அந்த சிலை ஐஐடி குழு மற்றும் தனியார் நிபுணர்கள் குழு ஆய்வு செய்தனர். அப்போது இந்த சிலையில் துளி கூட தங்கம் சேர்க்கப்படவில்லை என அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதன் பின்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு பதிவின் தொடர்ந்து விசாரணை என்று காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தற்போது நீதிமன்றத்தில் அந்த எஃப்ஐஆர் பதிவில் தற்போது இதில் துளி தங்கம் கூட சேர்க்கப்படவில்லை எனவும் அதே போன்று முறையாக அதிகாரிகள் ரசீதுகளோ அல்லது வீடியோவோ அல்லது புகைப்படமோ எதுவுமே எடுக்காமல் பக்தரிடம் இருந்து 312 சவரன் தங்க நகையை வாங்கியிருப்பதாகவும் அதே போன்று பணமும் வாங்கியிருப்பதாகவும் இந்த புகார் இருந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் பக்தர்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே செயல் அலுவலர் மற்றும் குருக்கள் உள்ளிட்ட 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் 8 பிரிவின் கீழ் இவர்கள் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பரபரப்பான தகவல் வெளியாகி பக்தரிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையானது தொடர்ந்து நடைபெறும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த முறைகேட்டில் சுவாமி சிலையை செய்வதற்கு 312 சவரன் தங்க நகை பக்தர்கள் வழங்கியது எந்த அளவு கூட சேர்க்கவில்லை என்பது அதிர்ச்சிக்குள்ள இருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.